அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. கருணாஸ் அவர்களுக்கும் இபிஎஸ்க்கும் என்ன பிரச்சனை? ஏன் கருணாஸ் அதிமுகவில் இருந்து இப்போ திமுகவுக்கு மாறி வந்தார்? அதே மாதிரி முக்கியமாக அரவிந்தன் ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ரொம்ப ஹானஸ்டான ஆஃபீஸர். ஸோ அவருக்கும் கருணாஸ்க்கு என்ன இஷ்யூ இருந்தது, இபிஎஸ்க்கும் இவருக்கு என்ன இஷ்யூ இருந்தது? அதே மாதிரி சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த அரவிந்தன் ஐபிஎஸ்ஸை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாப்புல. அதில் என்ன பேசியிருப்பாப்புல பார்த்தீங்கன்னா, அரவிந்தன் ஐபிஎஸும் உதயநிதி ஸ்டாலினும் ரொம்ப க்ளோஸு. ஸோ இவங்க ஜாஃபர் சாதிக் வழக்கை அரவிந்தன் ஐபிஎஸ் மூடி மறைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு உடன் சேர்த்து விட்டுருப்பாப்புல. ஸோ சவுக்கு சங்கர் இந்த பொய்யை ஏன் சொல்லணும் அப்படிங்கிற எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மக்களே. கருணாஸ் நடிகராக இருந்து பின் அரசியல்வாதியாக மாறி இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறார் அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மக்களே. ஆனால் இப்போ இந்த சம்பவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில பேரை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டியதாக இருக்குது மக்களுக்கு. ஏன்னால் ஒன்றுமே தெரியாத மக்கள் இந்த வீடியோவை பார்த்தா கூட அவனுக்கு புரியணும் அப்படிங்கிறனால அறிமுகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ கருணாஸ் அப்படிங்கிற நபர் ஒரு தனியாக கட்சி ஒன்று வச்சுருக்கார். ஸோ தேவர்கள் சமூகத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. ஸோ இந்த கட்சியை வச்சு தான் ஒவ்வொரு பெரிய கட்சிகள் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இவர் எம்எல்ஏ சீட்டு வாங்கி ஜெயிச்சிட்டு இருக்கார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதிமுகவில் 2021 வரைக்கும் அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்த கருணாஸ் தான் 2021க்கு பிறகு டிஎம்கேக்கு ஷிஃப்ட்டு ஜம்ப் ஆகிறார். ஏன் ஆனார் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. கூவத்தூர் மேட்ரு, கூவத்தூரில் கருணாஸ் பண்ண உண்மையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இது ரெண்டுத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி தேவர் சமூகம் ஃபுல்லாக அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கான உண்மையான காரணங்களும் அதற்கு பின்னால் உள்வேலை பார்த்த கருணாஸ் விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நம்ம இங்கே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பற்றி பார்த்தாகணும் மக்களே. அவர் யாருன்னு கேட்டால் திரு அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்கள். இவரை பற்றி வச்சு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன் இப்போது. ஏன்னால் போக போக இவரை பற்றி பார்க்குறப்போ இந்த சம்பவம் நடந்த சம்பவங்களை பற்றி நம்ம கோர்த்து பார்க்குறப்போ தெளிவாக புரியும். 2010 பேட்ச், அதுவும் தமிழ்நாடு பேட்ச். இவர் தான் அரவிந்தன் ஐபிஎஸ். இவரோட பூர்வீகம், இவரோட சொந்த ஊர் கடலூர். ஸோ இவர் அங்கே கடலூரில் இருந்துட்டு நெக்ஸ்ட் யூஜி பார்த்திங்கன்னா பிட்ஸ் பிலானியில் படிக்கிறார். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறார். ஸோ டெக்னாலஜியில் ரொம்ப ஆர்வம் இருக்க ஒரு மனிதர். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிட்ஸ் பிலானியில் சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இவர் ரொம்ப டெக்கியாக இருக்கிறதுனால தான் அந்த ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறாரு. படிச்சுட்டு வெளியே வரப்பவும் டெக்கியாக தான் வெளியே வரார். வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஐபிஎஸ் பண்ணணும் ஆசை. ஸோ ஐபிஎஸ் பண்ணுறார். 2010 அவர் ஐபிஎஸ் முடிக்கிறார். முடிச்சுட்டு இவர் அரௌண்ட் 2016-17 சமயங்களில் பார்த்தீங்கன்னா டி நகரோடைய டிசியாக அவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். ரைட். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் மக்களே. அடுத்து கம்மிங் பேக் டு திஸ் 2016 அரசியல் சூழ்நிலையை பார்க்கலாம். 2014 டிசம்பரில் தான் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனாங்கன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது அவங்க என்னைக்கு இறந்தாங்கன்றது. பட் வாஸ் இட் இன் த மந்த் ஆஃப் அக்டோபர் ஆர் நவம்பர் ஆர் டிசம்பர், வி டோன்ட் நோ. டிசம்பர் 2016 வருஷம் தான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்றத டிக்ளேர் பண்ணுறாங்க வெளி உலகத்துக்கு. ஸோ 2014 டிசம்பருக்கு மேலே இங்கே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. இது நடந்துட்டு இருக்க சமயத்தில் டி நகரில் டிசியாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்கள் தான். இதை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் மக்கள். என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அதாவது ஜென்ரலாகவே ஐபிஎஸ் ட்ரைனிங் அகாடமியில் பொறுத்தளவுக்கு அங்கே ஒரு நிறைய உங்களுக்கு ப்ரொபேஷனர்ஸ் இருக்கும், அவார்ட்ஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த அவார்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அவுட்டோர் ப்ரொபேஷனர் அவார்டு அப்படிங்கிற அவார்டு 34 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு பேட்ச்லேருந்து போன ஒரு நபர் வின் பண்ண அவார்டு. 34 வருஷமாக தமிழ்நாடு பேட்ச் கிடைக்காம இருந்துச்சு. 34 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு பேட்சிலேருந்து ஐபிஎஸ்ஸாக போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணதில் அந்த அவார்டை தட்டினது அரவிந்தன் ஐபிஎஸ். ஸோ இந்த ஒரு பெருமை அவருக்கு என்றைக்குமே உண்டு. ஸோ அரவிந்தன் ஐபிஎஸ்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் எங்கே வேலை பார்த்தாலும் அங்கே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதற்கு நிறைய இடத்துல அச்சீவும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்ப கம்யூனல் ரைட்ஸ் இருக்கக்கூடிய பல இடங்களில் இவர் போஸ்ட் பண்ணப்பட்டிருந்த சமயத்துலேயுமே அங்கே அதிகமாக இவர் ஃபோக்கஸ் பண்ணுறது குழந்தைகள் கல்வியிலையும் அண்டு குழந்தை திருமணங்களுக்கு அகெயின்ஸ்டாகவும் நிறைய விஷயம் பண்ணிருக்காரு, முக்கியமாக திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸில். ஸோ இதெல்லாம் இவருடைய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் ஆஃபீஸர் தான் நாம் விசாரித்த வரையில். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அரவிந்தன் ஐபிஎஸ்.
2016 இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது. அதற்கு என்னென்னால் இந்த சமயத்தில் வந்து ஓபிஎஸ் தான் சிஎம் ஆவாருன்றதை எல்லோரும் பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு சசிகலா காலில் போய் விழுந்து இவர் அடுத்த சிஎம் டிக்ளேர் பண்ண சொல்கிறாங்க. டிக்ளேர் பண்ணுறதுக்கு சில உள்வேலைகள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் ஜெயலலிதா அவர்கள் பல சமயங்களில் அவங்க ஜெயிலுக்கு போன சமயத்தில் ஓபிஎஸ் தான் சிஎம்மாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால இப்போ எல்லா எம்எல்ஏக்களும் இவருக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. அந்த சமயத்தில் கூவத்தூரில் ஒரு ரெசார்ட்டில் எல்லா எம்எல்ஏக்களையும் 3 நாள் அழைச்சி அவங்கள மாது எல்லா சமாச்சாரங்களும் கொடுத்து குளிப்பாட்டினது உண்மை. அது உள்ளே போகிறப்போ எல்லா செல்ஃபோன்களும் பறிமுதல் பண்ணப்பட்டுச்சு. என்ன பறிமுதல் அவங்க எல்லாம் வெளியே வைக்க சொல்லிட்டாங்க. நோ செல்ஃபோன்ஸ் வேர் அலௌட் இன்சைட். அதையும் மீறி ஒரு சில குட்டி கிளிப்ஸ் வெளியாச்சு. அது யாருன்னா வெளியேருந்து உள்ளே போகிறவங்க அவங்க எடுத்துகிட்டு வந்த கிளிப்ஸ் வெளியாச்சு. பட் உள்ளே ரொம்ப கன்ஸ்ட்ரைண்டான க்ளோஸ் சர்க்கியூட்டில் எல்லாருக்கும் எது வேணுமோ ஃபாரின் சரக்குலேருந்து சிகரெட்லேருந்து எல்லா போதையிலேருந்து பொம்பளைங்க வரைக்கும் எல்லாம் பண்ணது உண்மை. இதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணது கருணாஸ் அண்டர் த ஃபண்டிங் ஆஃப் இபிஎஸ். இதை நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது, கருணாஸும் மறுக்க முடியாது. ஏனென்றால் அடுத்தடுத்து அவர் பேசிய வார்த்தைகளும் கொடுத்த மீட்டிங்கில் பேசின விஷயங்களுமே அதை ஊர்ஜினப்படுத்தும். இது நடந்துக்கிட்டு இருக்கு. 2016 இவங்க இறந்ததுக்கு பிறகு நடக்குது. கரெக்டாக ஜனவரி 2017 இந்த கூவத்தூர் மேட்ரு பெருசாக வந்து வெடிச்சக்கப்போ எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க, எங்கே போனாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியன்றலாம் பண்ணுற சமயத்தில் கரெக்டாக 2017 February 16 இபிஎஸ் முதலமைச்சராக அங்கே அப்பாயிண்ட் பண்ணப்படுறார் 2017 வருஷம். சரி, இப்போ இது முடிஞ்ச உடனே 2017 த சேம் டைமில் இங்கே வருவோம், டி நகர் ஸ்டேஷனுக்கு வரலாம். டி நகரில் டிசியாக இருக்கக்கூடிய அரவிந்தன் ஐபிஎஸ் என்ன பண்ணுறாருனால் அவர் ஃபேஸ் டேகர் ஃபேஸ் டிஏஜிஆர் டேகர் அப்படிங்கிற ஒரு ஆப் அறிமுகப்படுத்துகிறாரு. என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, அந்த ஆப்பை நீங்கள் செல்ஃபோனில் எல்லா காவலர்களும் வந்து அவங்க எடுத்துக்கலாம். அந்த காவலர்கள் எடுத்துக்கூடிய அந்த ஆப்பை நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செயின் ஸ்நாச்சிங் வச்சுக்கோங்களேன். ஒரு செயின் ஸ்நாச்சிங்கில் ஒருத்தவனுடைய முகம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த முகத்தை நீங்கள் எடுத்து இந்த ஆப்குள்ளே போட்டுட்டிங்கனால் இந்த ஆப் இஸ் கனெக்டட் டு த ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ SCRBன்பாங்க. அங்கே போய் அவன் யார் என்ன, அவன் எப்படிப்பட்ட நபர், அவன் மேலே என்னென்ன கேசஸ் இருக்குது, அவன் அங்கே அடையாளங்கள் என்னென்ன, அவன் எந்த அட்ரஸ் இருந்துகிட்ருக்கிறான், எல்லாமே உடனே இமீடியட்டாக வந்துடும். ஸோ இதை உருவாக்குகிறார் அரவிந்தன் ஐபிஎஸ். உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த டி நகரை சுற்றி உள்ள சில ஸ்டேஷன்ஸில் இப்போ வந்து கேட்டு ஒரு 500 போலீஸுங்களுக்கு இந்த ஆப்பை அவர் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறார். இன்ஸ்டால் பண்ண சொல்லி அந்த இன்ஸ்டலேஷன் மூலியமாக அவர்களுக்கு எல்லாமே வந்துடும். அவங்க மொபைல் நம்பர் என்ன, அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க, டவர் லொகேஷன் கார்டு எல்லாமே காமிச்சு கொடுத்துரும். அந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸ்ட் ஆப்பை ரெடி பண்ணுறார். 500 போலீஸுக்கு அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி அந்த இன்ஸ்டலேஷன் மூலியமாக பல க்ரைம்ஸை தடுக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுது அந்த ஆப். அதை ஆதாரபூர்வமாகவும் ப்ராக்டிக்கலாகவும் செக் பண்ணுறாரு. இட் இஸ் ஒர்க்கிங் அவுட். ஸோ 2017 வருஷம் இபிஎஸ் சிஎம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல தான் ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கருணாஸ் ஒரு ஆக்டராக இருந்து பொலிட்டிஷியனாக மாறின ஒரு நபர். அவருடைய நீங்கள் ஸ்பீச்சஸில் பார்த்தா தெரியும், ஹீஸ் பேசிக்கலி அ லூஸ் டாக் பர்சன். பேசிக்கலி இதை உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நாங்கள்லாம் சரக்கே ஒரு நாளைக்கு லட்சம் செலவு பண்ண கொண்டிருக்கோண்டா அப்படின்னா ஓப்பனாக மீட்டிங் பேசிகிட்டு இருந்த நபர் தான் கருணாஸ். ஹீஸ் பேசிக்கலி லூஸ் டாக் பர்சன். அது தேவர் சமூகம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவும் பணம் கொஞ்சம் நல்லா வசூலாகி நல்லா செலவு பண்ணுற காரணத்துக்காக தான் கருணாஸ் எம்எல்ஏவாக நின்று ஜெயிக்க முடியுது. அண்ட் ஒன்லி வித் சம் கூட்டணி, இல்லை அது தனிப்பட்ட முறையில் பண்ணால் நீங்கள் தான் ஜெயிக்க முடியாதுன்றது உண்மை. இப்படி ஒரு நிலைமை இருக்குது. ஸோ கருணாஸ்க்கு இப்போ எங்கேருந்து பணம் அடுத்த கேள்வி இருக்குது. எம்எல்ஏவாக இருக்கார், ஓகே, நான் மினிஸ்டராக இருக்கார், கிடையாது. இல்லை, கருணாஸ்க்கு எங்கேருந்து பணம் வருது? இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார் வசூல் பண்ணுற பணம், எங்கே வசூல் பண்ணுற பணம் கேட்டால் இப்படி வசூல் பண்ணுற பணம் தான். என்னென்னால் அந்த சமயத்தில் டி நகரில் இருக்கக்கூடிய டி நகர் இஸ் அ வெரி ப்ரைம் ஸ்பாட்டு. அங்கே நிறைய தொழில் ஷாப்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த இடத்துல இந்த கருணாஸுடைய ஆட்கள் போயிட்டு யார் தெரியும்ல, கருணாஸ் ஆளுங்க, இவங்க தான் இன்றைக்கி சிஎம்மாக இருக்கிறதுக்கு, இன்றைக்கி இபிஎஸ் சிஎம்மாக இருக்காருன்னா அதுக்கு முழு காரணமே கருணாஸ் தான் அப்படின்னு சொல்லி மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வசூல் பண்ணுறாங்க. இந்த விஷயம் வெளியே வந்து டிசி வரைக்கும் வெளியே வருது.
இட்ஸ் அ க்ரைம் வெளியே வருது. இப்போ பணம் தரலன்னா நீ இருக்க மாட்டே நாளைக்கு அப்படின்னு மிரட்டுறானுங்க. ஸோ இது வந்து ஒரு கிரிமினல் கேஸ். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யார் மிரட்டுறது? அன்னோன் ஃபேஸஸ். சிசிடிவி கேமரா இருக்கா? கடையில் வந்து கடையில் வந்து அதை பார்த்தா இருக்குது. அதை எடுக்கிறாங்க. எடுத்து ஃபேஸ் டேகர் மூலிமா உள்ளத்துக்கு போட்டு எவன் பார்த்தா அவன் மேலே கேசஸ் இருக்கா கேஸ் செக் பண்ணுறாங்க. கேஸ் இல்லாதவனை கேஸில் அதாவது மாட்டினவனை வச்சு இவன் யாரா கூட இருக்க இவன் யார் அப்படின்னு மிரட்டி கேட்குறாங்க போலீஸ். கேட்டு அவன் யாருன்ற கண்டுபிடிச்சி அவன் மொபைல் நம்பரை பிடிச்சி அவனுடைய லொக்கேஷனை வந்து சோர்ஸ் பண்ணி அதை ஃபிகர் அவுட் பண்ணி அவனை பிடிச்சி உள்ளத்துக்கு போடுறாங்க. இப்படி கருணாஸுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய பல நபர்களை அரவிந்தன் ஐபிஎஸ் டிசி அரெஸ்ட் பண்ணுறார். இப்போது கருணாஸ் கை உடையுது. ஏன்னா இபிஎஸ் சிஎம் ஆகிட்டார்னா இதை வச்சு நம்ம எல்லாம் வசூல் பண்ணி சம்பாதிக்கலான்னு தான் முடிவு பண்ணது தான் கருணாஸ். இப்போ இந்த வசூலை ஸ்டாப் பண்ணுறது அரவிந்தன் ஐபிஎஸ். இப்போ என்ன பண்ணுறாரு கருணாஸ்னால், நேராக அரவிந்தன் ஐபிஎஸ் வர்றார். வந்து உட்காந்து, சார் இந்த மாதிரி நான் ஏன் ஆளெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க, தேவர்னா அவனுக்கு இலக்காரமா அப்படின்னு கேட்குறான். அரவிந்தன் ஐபிஎஸ் சொல்கிறாரு, இந்த பாருங்கள், நீங்கள் உங்களோட ஜாதி விஷயம் கொண்டு வந்துட்டு இருக்காதீங்க. அவன் தப்பு பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணும். இட்ஸ் அ க்ரைம், அரெஸ்ட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ சப்போஸ் நீங்கள் இப்படி பேசினால் நான் உங்களையும் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றார். கருணாஸ் காட் ஷாக். நான் யார் தருமா, எம்எல்ஏ அப்படின்றார். யாருன்னா எழுந்துட்டு போங்க, இடத்துல தப்பாக பேச அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்களே அப்படிங்கிறார். சொன்ன உடனே கருணாஸ் கோவம் வருது, ஈகோ டச் ஆகுது. உடனே கிளம்பி என்ன பண்ணுறாரு, நேராக போய் கமிஷனரை பார்க்குறாரு, சிட்டி கமிஷனரை. அங்கே போய் பார்த்துட்டு, இந்த மாதிரி நான் எம்எல்ஏ, எங்கள் ஆட்களை வேணுக்குனே அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாரு அரவிந்தன் ஐபிஎஸ். இன்றைக்கி இந்த வார்த்தையை எல்லாம் பார்க்கணும் மக்களே. இன்றைக்கி இபிஎஸ் சிஎம்மாக இருக்காருன்னா அதுக்கு நான் தான் முழுமுத காரணம். என்னால் தான் அவர் சிஎம் ஆகிருக்காரு. நான் நினச்சா என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னோடனே கமிஷனர் எல்லாத்தையும் கேட்டு அப்படின்னு கேட்டு மண்டையாட்டு விட்டார். கண்டுக்கல. திஸ் இஸ் அகெயின் ப்ரோவோக்கிங் கருணாஸ். நெக்ஸ்ட்டு போய் டிஜிபியை பார்க்குறாரு. பார்த்துட்டு, இந்த மாதிரி கமிஷனர்கிட்ட சொன்னேன், ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் இல்லைன்னா இன்றைக்கி இபிஎஸ் சிஎம்மாக இருக்க முடியாது. நான் தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கேன், பண்ணியிருக்கேன். நான் நினச்சா என்ன பண்ண முடியும் இப்போ அடுத்தது. அப்போ என்னன்னா கோரிக்கை, அரவிந்த் ஐபிஎஸ்ஸை இடம் மாற்றணும், என் ஆட்கள் மொத்த பேரையும் பெயிலில் ரிலீஸ் பண்ணணும், எஃப்ஐஆரை நலன்வாய் பண்ணணும், நல்லிஃபை பண்ணணும். இதான் அவனோட கோரிக்கை. டிஜிபி ஃபுல்லாக கேட்டு சரி ஓகே சார், நாங்கள் மேலிடத்தில் பேசுகிறோன்றார். யார் மேலிடம்? சிஎம் தான் சார் மேலிடம். நான் பேசி சொல்கிறேன் சார்ன்றார். இப்போ சிஎம்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு விட்டாரு. அது ஒரு வாரம் கழிச்சு நடக்கவே இல்லை. மறுபடியும் வந்து மீட் பண்ணுறார் டிஜிபியை. மீட் பண்ண அவர் சொல்லிட்டு, சார் சிஎம் வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்கல, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, நாங்கள் பண்ண மாட்டோங்கிறார். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சிஎம் தரமாட்டேங்கிறாரான்னு சொல்லிட்டு கோவம் வருது கருணாஸுக்கு. போய் சிஎம்மை பார்க்குறாரு. சிஎம் பார்த்து சிஎம் என்ன சொல்லிட்டார், எல்லாத்தையும் கேட்டுட்டு, இல்லைப்பா தம்பி தப்பு, அவன் தப்புன்னா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளோதான், இது தப்பு தான்னு சொன்ன உடனே கருணாஸ் கோவம் வருது. அப்போ என்ன பண்ணுற கருணாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங்கை போட்டு, ஒரு மீட்டிங், இட் ஹேப்பன்ட் அரௌண்ட் 2018, ஒரு மீட்டிங் போட்டு, நம்ம தேவர் சமூகத்து ஆட்கள்லாம் வந்து தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த அரெஸ்ட் பண்ணுறது மிக முக்கியமாக ஒரு அதிகாரி தான் பண்ணிட்டுருக்காரு, இவர் தேவையெல்லாம் பகைச்சிக்கிட்டு இருக்காரு, சிஎம் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, இப்படியே போச்சுனால் கூவத்து ரகசியத்தை நான் வெளியே சொல்ல வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஓப்பன் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க கருணாஸ். இது நடந்து முடியுது மக்களே. இவர் கண்டுக்கவே இல்லை அரவிந்தன் ஐபிஎஸ். இவர் பாட்டுக்கும் பண்ணிட்டே இருக்காரு. அரெஸ்ட் பண்ணி முடித்தார். அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஷீட் ஆகிட்டு அது வந்து ரிமாண்டில் வெளிவராமல் போட்டாங்க. இப்போ இது நடந்து முடிஞ்சோன்னு அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கருணாஸ்க்கு வந்து அப்பயும் நடக்கிற மாதிரி தெரியல. தென் இப்படி ஒரு விஷயத்தை பேசினவுடனே அந்த சமயத்தில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் போயிட்டு இன்டர்வியூ கேட்குறாரு. அந்த இன்டர்வியூலையும் அரவிந்தன் ஐபிஎஸ் அப்படிங்கிற பேரை மட்டும் சொல்லாமல் ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்து ரீதியாக அதை லிங்க் பண்ணி வச்சு பேசி தேவர் சமூகம்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அதை கொண்டு வந்து பேசியிருக்காரு கருணாஸ். இப்படி பண்ணதுமே இது வந்து இபிஎஸ் கோவப்படுத்துது. அவர் கூப்பிட்டு வார்ன் பண்ணுறார். வார்ன் பண்ணிட்டு அடுத்து கருணாஸ் எதாவது பேசினானால் இது ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுறான்னு சொல்லிட்டு கருணாஸ் மீது வழக்கு போடுவதற்கும் அவங்க பவர் தராங்க. இப்போ இது என்ன ஆகுது அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கருணாஸ் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துது. நேராக போய் ஸ்டாலினை மீட் பண்ணுறாரு. பார்த்துட்டு, சார் இது ஒட்டுமொத்த என்னுடைய கட்சி ஓட்டும் தேவர் ஓட்டும் அவங்க கொண்டு ட்ரை பண்ணுறேன், நான் பண்ணுறேன், ஏன் சப்போர்ட் உங்களுக்கு தான், இபிஎஸ்க்கு நோ சப்போர்ட் நான் கொடுக்க மாட்டேன். சரி என்ன பண்ண முடியும், என்ன பிராயச்சித்தம், ஏன்னா 2020 எலெக்ஷன் வருது,
என்ன பிராயச்சித்தம் அப்படின்னா அரவிந்தன் ஐபிஎஸ் டம்மி போஸ்ட்டுக்கு மாற்றி விடணும் டு சாட்டிஸ்ஃபை ஹிஸ் ஓன் ஈகோ. இப்போ இவங்க ஆட்கள் மேலே போட்ட வழக்கெல்லாம் நல்லிஃபை பண்ணும். இதான் வந்து கோரிக்கை. ஸோ டீல் முடியுது, ஓகேன்றாங்க. கருணாஸ் என்ன பண்ணுறான்னா இபிஎஸ்லேருந்து இபிஎஸோடைய ஒரு கூட்டணிலேருந்து வெளியே வரான். வந்து இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2021 எலெக்ஷன் வர்றதுக்கு 2 நாட்களுக்கு முன்பு என்ன நடக்குதுன்னா 10.5% வன்னியர்களுக்கு இவங்க தரப்புலேருந்து இபிஎஸ் தரப்பு வந்து ரிசர்வேஷன் வந்து சாங்ஷன் பண்ணுறாரு. அது வன்னியர்களுக்கு 10.5% ரிசர்வேஷன்னு சாங்ஷன் பண்ணுறார். ஐ திங்க் இட்ஸ் 2019 நினைக்கிற மக்களே இது பண்ணுறார். இது பண்ணதுமே வன்னியர்கள் வாஸ் வெரி ஹாப்பி. இதுதான் சான்ஸ்னா கராஸ் என்ன பண்ணுறாருனால் இந்த விஷயத்தை உடைக்க ட்ரை பண்ணுறார். ஸோ அப்பொழுது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு எப்படி வன்னியர்களுக்கு 10.5% கொடுக்கலாம், இப்போ வன்னியர்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்களா, அப்போ தேவர்கள்லாம் வந்து வந்தாங்கன்னா சும்மாவா இலக்காரமா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நேரட்டிவ் செட் பண்ணி வன்னியர்கள் 10.5 கொடுத்து தப்புன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு போடுறதுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணது கருணாஸ். சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, ரிசர்வேஷன் கொடுக்கறது அகெயின்ஸ்ட் நாங்கள் பேசலை, ஆனால் 10.5% கொடுத்துருக்காங்க. இப்போ இதற்கு வன்னியர்கள் எத்தனை பேர் இங்கே பாப்புலேஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிற கவுண்ட் தரவு எனக்கு வேணுன்றாங்க. அந்த தரவு எடுக்கணும்னால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். அது கணக்கெடுப்பு எடுக்க விடாமலேயே பார்த்துக்கிட்டதும் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் பிஜேபி சென்ட்ரல் இருக்கிறதுனால பண்ணாச்சு. ஸோ இது வந்து முடியுது மக்களே. இது முடிஞ்சவொடனே அடுத்தது 2021 எலெக்ஷன் முடியுது, டிஎம்கே ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்தவொடனே கருணாஸ் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல அவங்களுக்கு வின் பண்ணுறாங்க. டிஎம்கே வின் பண்ணுது. டிஎம்கே வின் பண்ண உடனே அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்களை உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டம்மி போஸ்ட்டுக்கு போடுறாங்க. தூக்கி போட்டுனே ஹீ காட் ஃபியூரியஸ். ஒரு ஹானஸ்டான ஆஃபீஸராக இருக்கிறவங்களை ஒரு ஆட்சியாளர்கள், முக்கியமாக அரசியல்வாதிகள் அவ்வளோ சீக்கிரம் தொடக்கூடாது. அப்படி தொட்டால் அது அவங்களுக்கு பிரச்சனை தான். இப்போ ஜென்ரலாக பார்த்தா மக்களே, இப்போ எல்லா கட்சியும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இது ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்கணும். இது இபிஎஸ்ஐ பொறுத்தளவுக்கு லான் ஆர்டரை காப்பாற்றுறாரா, பக்காவா, ரைட்டு. கருணாஸ் பண்ணுற தப்பாக இருக்கா, ரைட்டு. அதே மாதிரி மூளைக்கு மூளை எல்லா இடத்துலையும் போயிட்டு இபிஎஸ் என்னால் தான் சிஎம் ஆளான்னு பேசிகிட்டு இருக்கானா, அது ஈகோ டச் ஆகுது. பச்சையாக சொல்லணும்னா கருணாஸ் டிட் அ பெய்ட் சர்வீஸ், அவ்வளோதான். இபிஎஸ் மனநிலைமை யோசிச்சு பாருங்கள். நான் துட்டு தரேன், நான் காசு தரேன், நீ என்ன தேவை, நீ தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு நீ எல்லாம் சப்ளை பண்ணுற, அது மதுவோ வாட்டெவர் சப்ளை பண்ணுற. நீ என்ன பண்ணுற, வேலை தான் பார்க்குற, ஃபண்டு ஒன்று தான், என்ன தானே ஃபண்டு. இப்போ நான் தானே உனக்கு முதலாளி, யூ ஜஸ்ட் அ சர்வன்ட் ஹூ டஸ் சர்வீஸ், அவ்வளோதானே. இப்போ நீ எப்படி வெளியே போய் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லலாம் அப்படிங்கிறது இபிஎஸ் கோவம். ஸோ இபிஎஸ் ஒரு பக்கம் கோவம். இந்த மாதிரி ஒரு பக்கம் கருணாஸ் 2021 வந்து டிஎம்கே வின் பண்ணுறதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். டிஎம்கே வின் பண்ணுது. அரவிந்தன் ஐபிஎஸ் என்ன பண்ணாருங்க, ஒரு தப்பு நடத்திட்டு இருக்க ஒரு இடம், எல்லா கடைக்காரங்களையும் மிரட்டி பஞ்சாயத்து பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்குகிற ஒரு கும்பலை அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போகிறார். அவர் ஐபிஎஸ்ஸாக என்ன வேலையை பண்ணமோ அந்த வேலையை பார்க்குறாரு. அப்போது அப்படி ஹானஸ்ட்டாக வேலை பார்த்த ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு இப்படி ஒரு தண்டனையா அப்படிங்கிறது அவர் கோவப்படுத்துது. ஸோ 2010 பேட்ச் தமிழ்நாட்டிலேருந்து வந்தது தான் அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்கள். 2011 பேட்ச் தான் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். ஸோ இதை இவர் போய் மீட் பண்ணுறார், பேசினா அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த சமயத்தில் 2021 சமயங்கள்லாம் அண்ணாமலை வந்து அவருடைய ஐபிஎஸ்சில் ரிசைன் பண்ணிட்டு ஊரில் விவசாயம் பார்த்துக்கிட்டு அது பின்பு 2020 எண்டு ஆல்மோஸ்ட் 21 சமயங்களில் தான் he becomes the president of the BJP. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ போய் பார்த்த உடனே அவர் என்ன ஐடியா கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் டெப்டேஷன் வாங்கிடுங்க, டெப்டேஷன் வாங்கிட்டு நீங்கள் சென்ட்ரல் போயிடுங்கன்றார். ஸோ டெப்டேஷன் போய் கேட்குறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போய், ஏன்னா இப்போ ஸ்டேட்டில் தானே என்ன சிக்கல் இருக்குது, சென்ட்ரலில் போயிருங்கன்றார். சென்ட்ரலில் போயிடுறாரு. போயிட்டு அகெயின் he comes back and rejoins as நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோவுடைய சவுத் ஜோனில் ஹெட்டாக வரார். ஸோ ஜோனல் டைரக்டராக வரார். ஸோ அரவிந்தன் ஐபிஎஸ் பிகம்ஸ் தி ஜோனல் டைரக்டர் ஆஃப் தி நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்களே, இதே 2021 தான் எப்போ டிஎம்கே ஆட்சிங்க மாறுதோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அரவிந்தன் ஐபிஎஸ் உருவாக்கியிருந்த அந்த ஃபேஸ் டேகர் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்பை
இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லேயும் ப்ளஸ் கண்ட்ரி வைடு. இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ இருக்கும். நேஷ்னல் வைஸ் பார்த்திங்கன்னா என்சிஆர்பின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ. அந்த என்சிஆர்பி கூட இந்த ஃபேஸ் டேகரை கனெக்ட் பண்ணி லிங்க் பண்ணி, ஏன்னா இப்போது ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கும், அது மொத்தமாக இந்த ஃபேஸ் டேகர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வச்சுட்டு இத்தனை பேரை ஈஸியாக வந்து குற்றவாளிகளை பிடிக்க முடிகிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காரு அரவிந்தன் ஐபிஎஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேஷ்னல் வைடுன்னு சொல்லிட்டு என்சிஆர்பி அந்த ஃபேஸ் டேகரை டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணால், ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 60,000 கிரிமினல்ஸ் டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணிருக்காங்க உள்ள. இப்போது நேஷ்னல் வைஸ்னால் இட் பிகம்ஸ் ஹியூஜர் அண்ட் வைடர். இதை 2021 சென்ட்ரலில் இந்த என்சிஆர்பி கனெக்ட் பண்ணுறாங்க ஃபேஸ் டேகர் மூலியமாக, ஃபேஸ் டேகர் ஆப்புக்குள்ளே. ஸோ இவருடைய கண்டுபிடிப்பும் இவருடைய இன்னோவேட்டிவான ஒரு கிரிமினல்ஸை கண்டுபிடிக்கிற விஷயமும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்றது தெரியுது. இப்போ ஏற்பட்ட ஒரு ஆஃபீஸரை தான் 2021 வந்து திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் டம்மி போஸ்ட் மாற்றுறாங்க. எதுக்குனால் ஓட்டு முக்கியன்றதுனால. ஸோ கருணாஸ் ஓட்டு வாங்குறதுக்கு தேவர் சமூகத்தை பூரா இங்கே திருப்பி விட்டு பண்ணதுனாலையும் இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்க மக்களே 10.5% ரிசர்வேஷன் வன்னியருக்கு கொடுத்ததுனால இபிஎஸ் வந்து ஒரு மிகப்பெரிய சமூகத்து துரோகி ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு ப்ரொபகேண்டாவை புட்ஃபோர்ட் பண்ணுறாங்க. ஸோ தேவர் சமூகத்து ஓட்டு ஃபுல்லாக இபிஎஸ்க்கு வராத மாதிரி பார்க்குறதுக்கு கருணாஸ் பண்ண வேலை மிக மிக அதிகம். இப்படி தான் பண்ணி முடிக்கிறாங்க இந்த விஷயத்த மக்களே. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ரீசண்டாக கருணாஸ் வந்து ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் அவங்க இடத்துல அந்த கூட்டத்தை போடுறாங்க. அந்த கூட்டத்தை போட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ அங்கே ஒரு இளைஞர் வந்து இந்த கூவத்தூர் மாவட்டம் என்னாச்சுன்னு கேட்குறாரு. அந்த வீடியோ நீங்களே கொஞ்சம் பாருங்கள். நீங்க எடப்பாடிக்கு ஓட்டு போட்டீங்கல்ல? ஆமா. அப்ப நீங்க வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. அதுக்கப்புறம் அந்த கேட்ட ஒரு நபரை இவங்களுடைய ஆட்கள்லாம் போய் அடித்து துரத்தி அவரை வந்து அப்புறம் அந்த லேடிஸ்லாம் வந்து அவரை வந்து அடிச்சிட போகிறாங்கன்னு வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போய் அவரை வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. இதுதான் இன்றைக்கு கருணாஸுடைய நிலைமை. கூவத்தூரில் கருணாஸ் பண்ணது அப்படிங்கிறது இன்றைக்காவது வெளியே வந்து கண்டிப்பாக வரும். அதாவது ஒரு சுத்தமான அரசியல் பண்ணுறதுலாம் கருணாஸ் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அரவிந்தன் ஐபிஎஸும் உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து ஏதோ ஒரு பாருக்கு போகிறாங்க, தண்ணி அடித்தாங்க, உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் பேசினானே, அது என்ன சார்னு கேட்பீங்க இல்லைங்களா? அதுதான் அடுத்து வரேன். இப்போது ஆக்சுவலாக சவுக்கு சங்கர் ஏன் அந்த மாதிரி பேசியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இது ஒரு பக்கா உருட்டு. ஏன் அந்த உருட்டை உருட்டுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2024 எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு டிஎம்கேவை வீழ்த்துவதற்கு இவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆயுதம் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்குடைய அந்த ட்ரக் கேஸ் தான். இப்போ ஜாஃபர் சாதிக் ட்ரக் கேஸை வந்து என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். ஜென்ரலாகவே இன்னொன்று சொல்கிற மக்களே, டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த என்சிபி அப்படின்றது அது ஆக்சுவலாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் செல். அதில் ஸ்பெஷல் செல் அப்படிங்கிறது ரொம்ப க்ளோஸ்டான ஒரு செல். அவ்வளோ சீக்கிரம் அங்கே யார்ட்டையும் நீங்கள் பேசவே முடியாது, எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கவும் மாட்டாங்க. அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்பெஷல் செல் மூலியமாக விசாரணை நடக்கிறதுனால இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோனல் டைரக்டராக இருக்கக்கூடிய அரவிந்தன் ஐபிஎஸ் என்சிபி முக்கியமாக கண்ட்ரோல் பியூரோவில் இவர் தான் தமிழ்நாட்டிலையும் முக்கியமாக சென்னையிலையும்
ஜாஃபர் சாதிக் சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன்ஸை இவர் தான் பார்த்துட்ருக்கார், இவர் தலைமையில் தான் பார்க்கப்பட்டுருக்கு. ஏன்னா டெல்லி என்சிபி இங்கே வந்தால் கூட இங்கே அரவிந்தன் ஐபிஎஸ் தலைமையில் தான் இது நடக்கும். ஏன்னா இங்கே ஃபுல்லாக இந்த ஜோன் ஃபுல்லாக இவர் தான் ஹெட்டாக இருக்கார். சென்னையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, சென்னையில் நோக்குங்காலம் என்னென்ன இருக்குன்றது பூரா இவர் தான் தெரியும். ஸோ அதனால் இந்த இடங்கள் தெரியும், ஆட்கள் தெரியும், இது என்ன ஏரியா, எப்படி என்ன, இது யார் இந்த நபருடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து டெல்லி என்சிபி ஐஓவாக இருந்தாலும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இட் ஹேஸ் டு கோ த்ரூ திஸ் பர்சன் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஜோனல் டைரக்டரான அரவிந்தன் ஐபிஎஸ் தான் இந்த பெருங்குடியில் வந்து பண்ண சர்ச்சாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த சதானந்த் அப்படிங்கிற தேனாம்பேட் நபர் அரெஸ்ட் ஆகட்டும், இது எல்லாமே இவர் மூலியமாக நடந்த ஒரு விஷயம். அப்போ இவர் இன்வெஸ்டிகேஷன் ஒரு ஷார்ப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதை எடுத்துகிட்டு இருக்காரு, டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி அங்கே அரெஸ்ட் பண்ணி அதை வந்து டெல்லி என்சிபிக்கு, ஏன்னா அவர் தான் ஐஓன்றது அவர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணுறார், டோட்டல் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணுறார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், அதிமுகவில் இன்னொன்று சொல்கிற மக்களே, அதிமுகவுக்கு சவுக்கு சங்கர் வேலை பார்த்துட்ருக்கான், நோ டவுட். அதிமுகவை சார்ந்த வேலுமணிக்கிட்டேருந்து ஃபண்டு வருது, நோ டவுட். எடப்பாடி பழனிசாமி டைரெக்டாக சவுக்கு சங்கர்கிட்ட பேசுகிறாரான்னு கேட்டால் கிடையாது. இது நீங்கள் துல்லியமாக பார்த்துக்க வேண்டியது இருக்குது. அதிமுகவில் இருக்கக்கூடிய வேலுமணியும் இன்னும் சில 2-3 பேர் நீங்கள் பார்த்தா தெரியும். அதனால தான் பார்த்தா தெரியும் சவுக்கு சங்கரை பொறுத்தளவுக்கு உதகமன் நீலகிரிஸ் தொகுதிக்கு போய் பார்த்துருப்பான், கோயம்புத்தூர் நேரில் போயிருப்பான், எடப்பாடி மற்ற ஏரியாவுக்கு போயிருக்க மாட்டான். ஸோ யார் ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பொறுத்து தான் அங்கே இருக்கக்கூடிய இப்போ வேலுமணியோடைய கண்ட்ரோலில் தான் நீலகிரிஸும் வருது, கோயம்புத்தூர் வருது. ஸோ கோயம்புத்தூர் நீலகிரிஸில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் வின் பண்ணும் அப்படிங்கிறது தான் வேலுமணிக்கான ஒரு அசைன்மெண்ட்டாக இருக்கும் அவங்க அதிமுக சைட்லேருந்து. ஸோ அதனை வின் பண்ண வைப்பதற்கு ஒரு மீடியாவுடைய வெளிச்சம் வேணுன்றப்போ அப்போ வேலுமணியை வந்து ஃபண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் தான் கூப்பிட்றாங்க. ஸோ இதே எடப்பாடி பழனிசாமி இருக்க ஆரம்பிச்சுக்கங்களேன், அவர் நிறைய இடங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு, அங்கெல்லாம் போய் சவுக்கு சங்கர் நின்று அங்கெல்லாம் யாரையும் அந்த இன்டர்வியூ எடுக்க மாட்டான். ஸோ ஏன்னால் எடப்பாடி பழனிசாமி டிட் நாட் பிலீவ் சவுக்கு சங்கர். பட் அதிமுகவில் இருக்க சில பேர் ஃபண்ட் பண்ணுறதுனால இப்போ ஹீ இஸ் சர்வைவிங். ஸோ வேலுமணிக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர் தொகுதி நீலகிரி தொகுதியில் இருந்தப்பட்டு தான் இன்டர்வியூ எடுத்து போட்டுட்ருப்பான். இது ரொம்ப துல்லியமாக நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் இந்த விஷயத்தை பற்றி. ஸோ இந்த இடத்துல அரவிந்தன் ஐபிஎஸ் இஸ் பேசிக்கலி அகைன்ஸ்டு டிஎம்கேஸ் திங். ஏன்னால் இவர் வந்ததுமே டிஎம்கே வந்ததுமே அரவிந்தன் ஐபிஎஸ்ஸை டெமி போஸ்ட்டுக்கு போட்டது டிஎம்கேயில் உள்ள எம்கே ஸ்டாலின் தான். ஸோ அதனால் மோரோவர் எடப்பாடி பழனிசாமி இவருடைய அரவிந்தன் ஐபிஎஸ்ஸுடைய ஒரு ஹானஸ்டியை அவர் நம்பினார். ஹி கேவ் ஆல் பெர்மிஷன்ஸ். அப்போது இந்த ஒரு லிங்கை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உள்ள என்சிபியில் அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்காக சவுக்கு சங்கர் காண்டாக்ட் பண்ணது அரவிந்தன் ஐபிஎஸ். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா தெளிவாக, இல்லைங்க என்னாலாம் சொல்ல மாட்டேன், இல்லைங்க நான் வந்து எடிஎம்கே தான் இருப்பேன்ற சப்போர்ட்டாக இருக்கேன், என்னன்னா வந்துட்டு போயிருங்க, நீங்கள் நான் எதுவுமே சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன், இட் இஸ் அகெயின்ஸ்ட் அவர் எத்திக்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரா ஃபோனை. அப்போ தொடர்ந்து அடித்தும் அரவிந்தன் ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த அவங்க தெரியுமே மக்களே, சவுக் சங்கரை பொறுத்தளவுக்கு ஒரு அதிகாரி இவனை மதிக்கலைனால் அவனை என்ன பண்ணமோ அதை பண்ணுவான் அவன். அது அவனுடைய தோணி, அவனுடைய பாணி. அது மாதிரி தான் அரவிந்தன் ஐபிஎஸ் வந்து பதில் கொடுக்கல அப்படின்னு சொன்னவனே அவரை வந்து அரவிந்தன் ஐபிஎஸ்ஸை டிஃபேம் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு ட்ராக்கை வச்சு விட்டான். அரவிந்தன் ஐபிஎஸ் உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து ஒன்றா பார் ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கதையை கட்டி விட்டான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அரவிந்தன் ஐபிஎஸ் பாதிக்கப்பட்டதே திமுகவால் தான். டெபுடேஷனில் சென்ட்ரல் போயிட்டு என்சிபி கிட்ட என்சிபியோட ஜோனல் டைரக்டராக உள்ள அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு, அதே தமிழ்நாட்டுக்குள்ளே அது சென்னை ரீஜியனில். அப்போது அவர் எப்படி டிஎம்கே சப்போர்ட்டாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. அண்ட் மோரோவர் ஹானஸ்ட் ஆஃபீஸாக இருக்கிறப்போ இந்த கட்சி சப்போர்ட்டே இல்லை மக்கள். இப்போ இன்னொரு ஆஸ்பெக்ட் யோசிச்சு பாருங்கள், அப்படி அரவிந்தன் ஐபிஎஸ் டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக மட்டும் வேலை பார்க்குற ஆளாக இருந்தார்னா, அதிமுக சப்போர்ட்டால் வந்து பேர் எடுத்துட்டார்னால் சவுக் சங்கர் டெலிஸை கொடுத்துருக்கலாம். அவர் கொடுக்கல, நோ அகெயின்ஸ்ட் எத்திக்ஸ், சாரின்னு கட் பண்ணிட்டார். இப்போ திரும்ப கால் பண்ணால் கால் எடுக்கவே இல்லை அரவிந்தன் ஐபிஎஸ். ஸோ ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸரை அசிங்கப்படுத்துவதில் டிஎம்கே ஏடிஎம்கே இதுக்கு எந்த பாகுபாடும் இல்லை. அது இந்த சவுக் சங்கர் மாதிரி புரோக்கரும் உடந்தை அப்படிங்கிறத பார்க்க முடியுது மக்களே. ஸோ கருணாஸ் மாதிரியான பொலிட்டீஷியன்ஸ்லாம் தி வேர்ஸ்ட் பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவன் பார்த்த வேலைக்கும் அவன் பார்த்துட்ருக்க வேலைக்கும் இன்றைக்கி அவன் இருக்கிற நிலைமைக்கும் அண்ட் இப்போ அவன் பேசுகிற விஷயத்துக்கும்
பணத்திற்காகவும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கும் யார் துணை போகிறானோ அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு பண்ணிட்டு உட்காந்துருக்கிறதெல்லாம் தி வேர்ஸ்ட் திங். இப்போ இவனெல்லாம் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வந்துட்டா எப்படி சட்டம் ஒழுங்கு எப்படி காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஸோ கருணாநிதி இஸ் த வேர்ஸ்ட் பொலிட்டிஷியன். இந்த இடத்துல வந்து இபிஎஸ் உண்மையாக பாராட்டலாம். அவர் சீஃப் மினிஸ்டர் சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதுக்கு பண்ணாரோ இல்லையோ மக்களே, ஆனால் மக்களுக்கு பயந்ததை பண்ணார். ஜெயலலிதா அவர்கள் மாதிரி லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றுறதுக்கு அவர் முழு மூச்சாக இறங்கி இருக்காருன்றது தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. பட் அங்கேயும் தப்பு நடந்துச்சு, நடக்காமலாம் இல்லை. பல போலீஸ் ஸ்டேஷன்ஸில் பொய் வழக்கு போடப்பட்டுச்சு இபிஎஸ் உடைய ரெஜிமில். நான் அது இல்லைன்னு மறுக்கவே மாட்டேன். பொய் வழக்கு போடுவது என்பது எல்லா இதுலேயும் இருந்துட்டு தான் இருக்குது. பட் ஒரு நேர்மையான அதிகாரி நான் மாற்ற மாட்டேன்டா அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இருந்திருக்கார். அது ஏன் ஸ்ட்ராங்காக இருந்தாருன்றது அடுத்த கேள்வி. ஒரு நேர்மையான அதிகாரின்னு ஸ்ட்ராங்காக இருந்தாரா, இல்லை இவன் கருணாஸ் போயிட்டு ஊர் முழுக்க சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், என்னால் தான் இபிஎஸ் ஏமான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அப்போல்லாம் என்ன கதை விட்டு உட்காந்துட்டு இருக்கான், இப்போ யோசனை நான் செய்யணுமா அப்படிங்கிற கோவத்தில் இருந்தால் நமக்கு தெரியாது. பட் எனிவேஸ் நடந்துச்சு. அப்போது அரவிந்தன் ஐபிஎஸ் அப்போ மாற்றப்படவில்லை. டிஎம்கே பொறுத்தளவுக்கு ஒரு அதிகாரியை அவ்வளவு ஈஸியாக பறி கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது மிக கேவலமான விஷயம். அது லெட்ஸ் டேக் ஃப்ரம் அரவிந்தன் ஐபிஎஸ் டு கள்ளக்குறிச்சி ரைட்டருக்கு எடுத்துக்கலாம். ரைட்டில் அத்தனை போலீஸ் அடி வாங்கினாங்க. யாரால்? திருமாவளவன்ற ஒரு ஃப்ராடால். இதுவரையில் நடவடிக்கை எடுக்கவே இல்லை கலவர வழக்கில். ஸோ டிஎம்கே பொறுத்தளவுக்கு அதிகாரிகள் நேர்மையாக இருந்தாலும் கூட இவங்களுடைய ஓட் பேங்க்குக்காகவும் அரசியல் லாபத்திற்காகவும் அதிகாரிகள் ஈஸியாக பலி கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது இங்கே ரொம்ப தெளிவாக தெரியுது மக்களே. இது இருக்கிறதுலே ஒஸ்ட்டு. லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றணுன்னால் நேர்மையான அதிகாரம் தொடவே கூடாது. ஹானஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஷுட் பி ஆல்வேஸ் ப்ரிசர்வ்ட். ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஹானஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா ஜூம் போட்டு தேடணும். லோக்கலாக சொல்லணும்னா ஜூம் போட்டு தேடி தான் தேடணும். அப்படி ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்கனால் அவங்களை நீ காப்பாற்றதும் ப்ரிசர்வ் பண்ணுறது அவங்களுடைய கடமை அப்படிங்கிறதுலே டிஎம்கே மறந்து விட்டார்கள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கம்மிங் டு அரவிந்தன் ஐபிஎஸ் அண்ட் சவுக்கு சங்கர் மாதிரி புரோக்கர்கள் அவன் வந்து எந்த அதிகாரியை பற்றி அவன் தப்பாக சொல்கிறானோ அப்போது அந்த அதிகாரி நேர்மையாக்கான்றதை எடுத்துக்கலாம் ஈஸியாக. உள்ளே பூந்து விசாரித்து பார்த்தா தெரியும் அந்த அதிகாரி இவனுடைய வலைக்குள்ளே உழாமல் இருந்திருப்பார். இட் கேன் பி ஃப்ரம் ஜோதி நிர்மலா சாமியிலேருந்து எடுத்துக்கோங்க, டேவிட்சன் ஐபிஎஸ் எடுத்துக்கோங்க, ஜோதி நிர்மலா சாமி எடுத்துக்கோங்க, செந்தில்வேலன் ஐபிஎஸ் எடுத்துக்கோங்க, அரவிந்த் ஐபிஎஸ் எடுத்துக்கோங்க, எனிபடி இட் மேட் ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸரை பற்றி இவன் பேசுகிறான் அப்படின்னா இவன் பேசுகிறானாலே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகே. ஸோ இட் ஷுட் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இவன் பேசுகிறானால அப்போ அவங்க நேர்மை அதிகாரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ ஏன் பேசுகிறான்றதை உள்ளே விசாரித்து பார்த்தா தெரியும் அங்கே ஒரு கதை இருக்கும். இவங்க ஒரு கதை கட்டும், அவன் கதை உண்மையாக கதை வேறையாக இருக்கும். ஸோ சவுக் சங்கர் மாதிரி புரோக்கர்ஸ் இஸ் ஆல்சோ டேஞ்சரஸ் மக்களே. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த இடத்துல இங்கே யார் வந்து கம்ப்ளீட் விக்டிம் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். ஒன்று மக்கள், 2வது அரவிந்தன் ஐபிஎஸ். இந்த 2 பேர் தான் இந்த விஷயத்தில் வந்து டோட்டல் விக்டிம்ஸ் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.